தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படிதான் நம்ம யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலையும் சொல்லுவார், யோவான் தன்னுடைய நிருபத்திலையும் சொல்லுவார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவாகிய தேவன் பிதாவினுடைய மடியிலிருந்து தானே அவருடைய ஒரே பேரான குமாரன் பூமிக்கு வந்து பிதாவை என்ன செய்தார்? வெளிப்படுத்தி காண்பித்தார். இப்ப அவர் போயிட்டார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு போயிட்டார். இப்ப அவருக்கு பதிலாக நான் செல்கிறேன். அவர் தம்முடைய சரீரமாகிய சபையை நம்மளை வச்சுட்டு போயிருக்கார். இப்ப நம்மளுடைய அழைப்பு என்ன அப்படின்னா, ஒருவரும் கண்டிராத பிதாவாகிய தேவனை, நம்மளை சூழ்ந்து உள்ளதான ஜனங்கள் ஒருவரும் கண்டிராத தேவனை வெளிப்படுத்தி காண்பிப்பதே என்னுடைய தனிப்பட்ட அழைப்பு, என்னுடைய குடும்பத்தினுடைய அழைப்பு, நம்மளுடைய திருச்சபையினுடைய அழைப்பு. That's our calling to explain our Father. பரலோக பிதாவை நாம் டெமோ பண்ணி காமிக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும். நம்மளுடைய இண்டிவிஜுவல் லைஃப்ல, நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்ல, நம்மளுடைய சபையினுடைய வாழ்க்கையில. குமாரன் முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ இந்த காரியங்களை நாம் தியானிக்கலாம். 2 கொரிந்தியர், முதலாவது நாம் இந்த வார்த்தையை எடுப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 14, 15. இதுல 14ஆம் வசனம் அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அவருடைய டெஸ்டிமனி, அவருடைய சாட்சி. அது அவருடைய டீம், அவருடைய உடன் சகோதரர்களோடு கூட உண்டான ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, எப்பொழுதும் எங்களை தேவன் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 1, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாட் எ வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. பிரியமானவர்களே, இதை நாம் எல்லாரும் இச்சிக்கணும், அதை விரும்பணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு நிஜமாக்கி கொடுங்க, என் குடும்பத்துக்கு நிஜமாக்கி கொடுங்க, எங்களுடைய திருச்சபைக்கு நிஜமாக்கி கொடுங்க. எப்படி ஒரு இண்டிவிஜுவலா நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுக்கலாம்? ஆண்டவரே, எல்லா இடத்துலையும், நான் இருக்கிற வேலை ஸ்தலத்துல, என்னுடைய குடியிருப்பு பகுதியில, என்னுடைய பர்சனல் லைஃப்ல, எங்களுடைய சர்ச்சில், என்னை கொண்டு, என்னுடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு, எங்களுடைய திருச்சபையாரை கொண்டு உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தணும் ஆண்டவர். பவுல் செஞ்சார். இப்ப நம்மளுடைய அழைப்பு அது. 14ஆம் வசனத்துல இப்படி, 15ஆம் வசனத்துல, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் என்னவா இருக்கிறோம்? நற்கந்தகமா இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஸ்வீட் அரோமா, பிளீசிங் அரோமா டு காட். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமா இருக்கிறோம். சோ 14ஆவது வசனம் நம்மளுடைய லைஃப்ல முதன்மையானது கிடையாது. முதலாவது நாம் தேவனுக்கு நாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? நற்கந்தகமா இருக்கணும். நாம் தேவனுக்கு முதலாவது நம்மளுடைய வாசனை தேவனுக்கு விளங்கணும், தேவன் முகரணும், மனுஷர்களுக்கு விளங்காது. மனுஷர்கள் ஏமாந்து கூட ஒரு நற்சாட்சி கூட சொல்லலாம். சமீபமாய் நான் ஒரு இடத்தை நான் அறிவேன். அந்த சர்ச்சில் உள்ளதான ஒரு சகோதரியை குறித்து, நல்ல ஒரு முதன்மையான ஒரு சகோதரி, முதன்மையான இடத்தை பிடித்து கொண்ட ஒரு சகோதரி. எதனால அந்த முதன்மையான இடத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, தாராள மனப்பான்மை. பணம் காசு கொடுக்கறது, சர்வ் பண்றது, சர்ச்சுக்கு ஒர்க் பண்றது, பணத்தை தாராளமாக கொடுக்கறது, நிறைய சமைச்சு போடுறது. ஏதாவது ஒன்று இந்த கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒன்று தேவைன்னா வீட்டிலேருந்து ஏதாவது மரங்கிறதா மரத்தெல்லாம் அள்ளி விடுறது, வீட்டில் மரம் இருந்தால் மரத்தை வெட்டிட்டு போய் சர்ச்சுக்கு வேணும்னா செஞ்சீங்கன்னு சொல்றது, வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொடுக்கறது, காசு பணத்தெல்லாம் கொடுக்கறது, சமைச்செல்லாம் போடுறது, ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுங்கிறப்ப
பீப்புள் இப்ப சபையில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, அந்த சகோதரியை குறித்து என்ன டெஸ்டிமனி அப்படின்னா, கனம் பொருந்திய ஸ்திரீ. என்ன ஸ்திரீ? கனம் பொருந்திய ஸ்திரீ. ஆனால் அந்த கனம் பொருந்திய ஸ்திரியை குறித்து புருஷனுக்கு டெஸ்டிமனி கிடையாது. ரைட்டு. இந்த மரத்தை கொண்டு போய் எடுத்து இந்த சர்ச்சுக்கு, உதாரணத்துக்காக சொல்றேன், இந்த சர்ச்சுக்கு இந்த கதவு செய்யணும், ஓகே நீங்க எடுத்துட்டு போங்க பிரதர், இந்த மரத்தை வெட்டிட்டு போங்க பிரதர் அப்படின்னு இப்ப சொல்றான்னு வச்சுங்க. புருஷன் கேட்கிறான்னு வச்சுங்க, ஏமா அது யாரை கேட்ட நீ? நான் வீட்டுல புருஷன் ஒருத்தர் இருக்கனா இல்லையா? நான் தலையா இருக்கனா இல்லையா? நீ யாரை கேட்டு இதை செய்யற அப்படின்னா, அங்க யாரை பைபாஸ் பண்ணி, புருஷனை அதிகாரத்தை பைபாஸ் பண்ணி நான் ஒரு காரியத்தை செய்யறேன் போறேன் அப்படின்னா, நிதானிக்க தெரியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? நிதானிக்க தெரியாதவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓப்பா தட் சிஸ்டர் கனம் பொருந்திய ஸ்திரீ. பைபிள்ல கனம் பொருந்திய ஸ்திரீ ஒருத்தவங்க இருக்காங்க. சூனேம்ல உள்ளதான ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ தன்னுடைய புருஷன்ட்ட எதா இருந்தாலும் சரி, நான் மேல ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ரூம் போடலாமா வேணாமா, நீங்க ஊன்னு சொன்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. அவ கனம் பொருந்திய ஸ்திரீயா இருந்தாலும் தன்னுடைய புருஷனுக்கு என்ன செய்திருந்தவள்? கட்டுப்பட்டு இருந்தாள். அப்ப அந்த இடத்துல அந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்படிப்பட்ட ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ நல்ல தாராளமான ஒரு காணிக்கை, தாராளமான செய்கை, தாராளமாய் சபைக்கென்று பிரயாசப்படுறது, போறது வர்றது எல்லாம் இருக்கு. அது யாருக்கு வாசனையா இருக்கும்? காங்கிரிகேஷன், சபையில் உள்ளவர்களுக்கு, சபையில் உள்ள குடும்பங்களுக்கு வேணும்னா அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா வாசனையா இருக்கலாம். ஐயோப்பா என்ன வாசனை, என்ன வாசனை அப்படி. அந்த வாசனையை முதலாவது கர்த்தர் என்ன செய்யணும் சொல்லுங்க? முகரணும். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். நோவா தன்னுடைய லாக்டவுன் பிறகு பூமியில தரையில இறங்கின உடனே அவங்க செய்த முதல் காரியம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நோவா உன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் புறப்பட்டு வந்தார்கள். 20ஆம் வசனம். நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்கள், சுத்தமான சகல பறவைகள் கர்த்தருக்கு தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை என்ன செய்தார்? கர்த்தர் முகர்ந்தார். ஆமென். கர்த்தர் முகர்ணும். நம்மளுடைய அர்ப்பணிப்பை, நம்மளுடைய சாக்ரிஃபைசஸ், நம்மளுடைய காணிக்கைகளை, நம்மளுடைய தியாகங்களை, நம்மளுடைய தியாகம் என்ன தியாகமா இருந்தாலும் சரி கர்த்தர் முகரணும். நம்மளுடைய காணிக்கையா இருக்கட்டும், நம்மளுடைய நீதியா இருக்கட்டும், நம்மளுடைய பரிசுத்தமாகட்டும், நம்மளுடைய ஊழியங்களாகட்டும், கர்த்தர் அதை முகரணும். அவருக்கு முதல்ல சுகந்த வாசனையா இருக்கணும். அதுக்கு இப்ப பாட்டு படிக்கிறாங்க. ஆண்டவரே, பாட்டு படிக்கிறப்ப முன்னால் இருக்கிற ஜனங்களுக்கு இல்ல ஆண்டவரே, நான் முன்னால் உள்ள ஜனங்களுக்காக நான் பாட்டு படிக்கல, உமக்கென்று நான் பாட்டு படிக்கிறேன். எஸ், ஆண்டவர் சொல்றாரு சுகந்த வாசனையா இருக்கு. அது PA சிஸ்டமா இருக்கட்டும், அல்லது கீபோர்டா இருக்கட்டும், இல்ல சர்ச்சில் நாளைக்கு சமைக்கிற சகோதரிகளா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தேவன் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு அது சுகந்த வாசனையா இருக்கணும். சபைக்கு என்று பிரயாசப்படுற காரியங்கள், போடுற காணிக்கை, ஊழியங்கள், தியாகம் எதுவானாலும் அந்த பலிகள், அந்த சாக்ரிஃபைசஸ் எல்லாம் சுத்தமான காணிக்கையாய் அதை தேவன் என்ன செய்யணும்? முகரணும். இவன் நம்மளுடைய நீதியை கூட, நம்மளுடைய நீதி, நம்மளுடைய பரிசுத்தம். 2 பேர் ஜெபாலயத்துக்கு போனாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லூக்கா 18ல 2 பேர் ஜெபாலயத்துக்கு போனார்கள். அதுல ஒருவன் பரிசேயன். அவன் என்ன செஞ்சான்? எப்படி ஜெபம் பண்ணான்? இவனை போல நான் இல்லை, அவ்வளவுதான். இவனை போல் நான் இல்லை, இவனை போல இல்லை, இவனை போல இல்லை. நான் தன்னை மேன்மை பாராட்டி, தன்னை நீதிமான் என்று நம்பி, தன்னுடைய நீதியில மேன்மை பாராட்டி அடுத்தவனை அற்பமாய் எண்ணுகிற எந்த மனுஷனுடைய நீதியும் பரிசுத்தமும் தேவனுடைய பார்வையில் அது சுகந்த வாசனையா இருக்காது. அது தேவனுடைய பார்வையில் எரிச்சலா இருக்கும். அது பாருங்க,
ஏசாயாவின் புஸ்தகம் 65 அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 65 அதிகாரம் 5 வசனம். 65:5. அங்கு நாம் கிறிஸ்துவுக்கு நறுமணமாய் தூபமாய் நம்மளுடைய நீதி, நம்மளுடைய பரிசுத்தம், நம்மளுடைய காணிக்கை, நம்மளுடைய ஊழியங்கள் அத்தனையும் தேவன் முகரத்தக்கதான ஒரு நறுமணமாய் ஒரு வாசனையா இருக்கணும், சுகந்த வாசனையா இருக்கணும். அதே இங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னு 5ஆம் அதிகாரத்தில் 65:5, நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வந்துடாத, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன், உன்னை காட்டிலும் நான் பரிசுத்தன். அப்படிங்கிறவங்கள இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? அவருடைய நாஸ்ட்ரில், அவருடைய மூக்கில் என்னவா இருக்கு அப்படின்னா எரிச்சல் ஊட்டுகிற புகை. There are two things. ஒன்று, கிறிஸ்து, அதாவது பிதாவாகிய தேவன் அல்லது கிறிஸ்து முகரத்தக்கதாக சுகந்த வாசனையாகவும் இருக்கலாம், அல்லது தேவனுடைய முகத்தில் அது என்னவா இருக்கக்கூடும் அப்படின்னா எரிச்சல் ஊட்டுகிற புகையாகவும் இருக்கலாம். பாருங்க, ஆனா எல்லாருமே நீதிதான், எல்லாம் நீதியை நடப்பிச்சுட்டு ஒரு பரிசுத்தத்தை நடப்பிச்சுட்டு, உன்னை காட்டில நான் பரிசுத்த மேன், உன்னை காட்டில நான் பரிசுத்தன், நிறைய சொல்லலாம். இந்த ஸ்பிரிட், இந்த உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன்கிற ஸ்பிரிட் இருக்கவே வேண்டாம். இவனை பார்க்கிலும், அந்த ஆயக்காரனை பார்க்கிலும், இந்த விபச்சாரை பார்க்கிலும், இவரை பார்க்கிலும், அவர்களை பார்க்கிலும் நான் பரிசுத்தன், தள்ளி நில்லு. அந்த ஆவி தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிற புகை. உன்னை காட்டிலும் நான் அதிகமாய் நான் ஜெபம் பண்றேன், உன்னை காட்டிலும் நான் அதிகமா காணிக்க கொடுக்கிறேன், உன்னை காட்டிலும் நான் அதிகமா உபவாசம் பண்றேன். இப்படி எவ்வளவு சொல்லலாம்? உன்னை பார்க்கிலும் நான் அதிகமா ஊழியம் செய்யறேன். நீ என்ன ஊழியம் செய்யற? நான் அதிகமா ஊழியம் செய்யறேன், உன்னை காட்டிலும் நான் அதிகமான ஊழியம் செய்யறேன், உன்னை பார்க்கிலும் நான் அதிகமா காணிக்க கொடுக்கிறேன், உன்னை காட்டிலும் நான் அதிகமா உபவாசம் பண்றேன், உன்னை காட்டிலும் நான் அதிகமா ஜெபம் பண்றேன், எல்லாம் உன்னை காட்டிலும் நான் பரிசுத்தன். இதெல்லாம் எரிச்சல் ஊட்டுகிற புகை. நகையை கழட்டாத, நகையை போட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரிகளை பார்த்து, நகையை கழட்டினதான ஒரு சகோதரிகள் அவருடைய சிந்தையில் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அவருடைய அற்பமா என்னன்னாங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்றது? இந்த நீதியை நாம என்ன சொல்லுவோம்? தேவனுக்கு, எஸ், அது ஒரு நீதியாவே இருக்கலாம். நீங்க தேவனுக்கு என்று உத்தமமாய், நீங்க தேவனுக்கு என்று, ஆண்டவரே உமக்கென்று நான் இந்த கற்பனை, நான் சிறிதான கற்பனையா இருந்தாலும் சரி, உமக்காக நான் இந்த கற்பனை நான் கை கொள்ற ஆண்டவரே அப்படின்னு நீங்க கை கொண்டீங்க, ரைட், குட், ஆரோக்கியமானது. தேவனுடைய கற்பனையில கை கொள்றீங்க, ரைட். அது நிமித்தமாய் நகை போட்டுக்கிட்டு இருக்கிறவர்களை பார்த்து, உன் மட்டிலிரு, உன்னை காட்டில் நான் பரிசுத்தன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த நீதி என்ன சொல்லுவோம் நாம? அற்பமா என்றது, தன்னை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா என்கிற யாரும் தேவனுடைய பார்வையில் எரிச்சல். அது தேவன் முகர முடியாது. உனக்கே இந்த ஸ்பிரிட், நீ போடு, நீ போடாம இரு. நீ போட்டது கழட்டினது நிமித்தமா போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து நீ அற்பமா என்கிறிய, நீ பரிசுத்தன். அது எரிச்சல் ஊட்டுகிற புகை. இத மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லலாம் பிரியமானவர்களே. நம்ம நிதானித்து நியாயந்து இருக்கணும். ஒரு சகோதரன் இப்படி வராருன்னு வச்சுங்க, அந்த பரிசையன் இப்படி ஜெபம் பண்ண, நான் வாரத்தில் நான் 2 முறை நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த வசனத்தை நான் உங்களுக்கு மாற்றி சொல்றேன். ஒரு சகோதரன் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை வர்றாரு, ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை ஒரு தடவை, அப்புறம் வாரத்தில் உள்ள வார கூடுகை புதன்கிழமை வார கூடுகைக்கு வர்றாரு 2 தடவை. 3வது நாள் எப்ப வர்றாருன்னா சனிக்கிழமை ஏதாவது ஒரு ஈவினிங் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு சகோதரர்கள், கொஞ்சம் பேர் உண்டான சகோதரர்கள் கூடுகை, அது ஒரு உபவாச கூடுகை, அல்லது சகோதரிகள் கூட்டுகை, ஏதாவது திடீர்னு வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ திடீர்னு ஒரு சகோதரர்கள் கூடுகை. அப்ப இந்த சகோதரனோ இந்த சகோதரியோ இந்த ஃபேமிலியோ வாரத்துக்கு எத்தனை தடவை வர்றாங்க அப்படின்னா, என்னைக்கு வர்றாங்க? சண்டே வர்றாங்க, அப்புறம் வார கூடுகை புதன்கிழமைக்கு வர்றாங்க, அப்புறம் சனிக்கிழமைக்கு வர்றாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்
வேலை வெட்டி காரியங்கள், ஊர் உலகம் மாதிரி எவ்வளவு காரியங்கள் இருக்கு, பிழைப்பு, சாப்பாட்டுக்கு எடுத்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, வர்றாரு. அது என்ன முன்னால வர முடியல, கொஞ்சம் என்னவா வர்றாருன்னா அவருடைய நேரம், அவருடைய சூழ்நிலை. 10:30 மணின்னா 10:30 மணிக்கு தான் உள்ளார வர்றாரு. ஐக்கியப்பட்டு போக முடியல, திடீர்னு முடிச்சுட்டு வேலை. இப்ப அருமையானது, ரைட்? இவர் தன்னுடைய பார்வையில ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஸ்பிரிச்சுவல், புதன்கிழமையும் வந்தா மோர் ஸ்பிரிச்சுவல், சாட்டர்டே உண்டதான அந்த பிரேயர்லயும் கலந்துகிட்டா சூப்பர் ஸ்பிரிச்சுவல். ஹூ சேஸ்? இது இப்ப இந்த செயல் அப்படியே எரிச்சல் ஊட்டுகிற புகையாகவும் போக முடியும், அப்படியே தேவனுக்கு சுகந்த நறுமணமா இருக்க முடியும். எப்ப? அடுத்தவனை என்ன இல்லாம இருக்கணும் சொல்லுங்க, என்ன செய்யாம இருக்கணும், அற்பமா என்னாம இருக்கணும். உன்னை காட்டில் நான் பரிசுத்தமேன், என்ன ஞாயிற்றுக்கிழமை வர, எத்தனை மணிக்கு வர்ற நீ? பாவம். புதன்கிழமை இப்ப என்ன நான் நியாயம் தீர்த்து சொல்றேன், என்ன நான் நியாயம் தீர்த்து சொல்றேன். நான் வேலை செஞ்ச எனக்கு பணி, ஆசிரியர் பணி 4:30 மணி ஆயிடுச்சுன்னா கை கழுவிடலாம். பெல்லு டான் அடிச்சதுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். கை கழுவிட்டு மூஞ்சி அலம்பிட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்து தூக்கிட்டு வந்துடலாம். 31ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா சேலரி. சிலர் புதன்கிழமை எல்லாம், வியாழக்கிழமை, சனிக்கிழமை, வாரத்தில் 6 நாள் டியூட்டி. பெயிண்டர் அடிக்கிறாருன்னு வச்சுங்க, பெயிண்டிங், ஒருத்தர் பெயிண்டர் காலையில 8 மணிக்கு போனார்னா, சாப்பாடு கட்டிட்டு போனார்னா, தஞ்சாவூர், திருச்சின்னு போயிட்டு வந்தாரு, நைட்டு 10:30 மணிக்கு தான் வரும். இப்ப நான் அவரை பார்த்துக்கிட்டு, என்ன மேன், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சோம், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வச்சேன், வரல போகல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அப்படி உள்ளாரையே சொல்லாம உள்ளார ஒரு மனுஷனை வந்து கணக்கு பண்ணிக்கிட்டு நியாயம் தீர்த்துக்கிட்டு உன்னை காட்டில் நான் பரிசுத்தவான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், என்ன செய்வார்? ஆண்டு சொல்லுவோம், உன்னுடைய நீதி, உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய சாக்ரிஃபைசஸ், எவ்ரிதிங் என்னுடைய முகத்துல மூக்குல என்னவா இருக்கு அப்படின்னா எரிச்சல் விட்டும் புகையா இருக்கு. ரிப்பெண்ட். அடுத்தவன் அற்பமா என்னத, உன்னுடைய நீதியே என்ன ஆயிட முடியும் அப்படின்னா எரிச்சல் விட்டுகிற புகையா மாறிட முடியும். மனம் திரும்புவோம். இந்த காரியம் மாத்திரம் இல்ல, சிலர்லாம் உள்ளார வர்றத அப்படி பார்ப்பேன் நான். உள்ளார அப்படி நாம வந்து என்ன ஆயிடக்கூடாதுன்னா, அந்த சகோதரர்கள் எளியவர்கள் எப்படி வரக்கூடாதுன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளார வரும் பொழுது இப்படிலாம் வரக்கூடாது. யாருக்கு பயந்துகிட்டு சொல்லுங்க அப்போ? இப்படி எல்லாம் பயந்துட்டு ஒரு ஓரமா வந்து உட்காந்துட்டு அப்படியே ஓரமா உட்காந்து அப்படியே ஓரமா போயிடுறது. ஏன்னா இடையில வாரத்துல என்ன நடந்துச்சான், ஒரு மீட்டிங் நடந்துச்சான், அந்த மீட்டிங்க்கு வர முடியலையா, அதுக்கு 1008 காரணங்கள். புவர் பீப்புள். பிரியமானவர்களே, நம்ம அறியாதபடிக்கே நமக்குள்ள நிறைய இருக்கு. இப்ப நான் வந்து 6 பிள்ளை வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். எத்தனை பிள்ளை? 6 பிள்ளை. 4 தான். எத்தனை வச்சுக்கிறேன் நானு? 6. ஒருத்தவங்க வந்து 2 வச்சிருக்காங்க, 2. நீ என்ன மேன், உன்னை காட்டில் நான் பரிசுத்தன், எத்தனை வச்சிருக்கேன் நான் சொல்லு? எனக்கு எவ்வளவு போராட்டங்கள் உண்டு தெரியுமா? நீ 2 பேத்துக்கு ரொம்ப முக்குன்னு முக்குற, நான் எத்தனை பேத்து வளர்த்திருக்கேன்? 6 பிள்ளைகளை பெத்து 6 பிள்ளைகளையும் ஆளாக்குறதுக்கு நான் பட்ட பாடு என்ன தெரியுமா? சீச்சி, உனக்கு என்ன வழி தெரியும்? சும்மா 1, 2 வச்சுக்கிட்டு இருக்க. நான் 6 பெத்து இருக்கேன் தெரியுமா? உன்னை காட்டில நான் என்னது? பரிசுத்தன். லுக் டவுன். உனக்கு என்ன மேன், நீ 4 வீலர் வச்சிருக்க, நான் ஓட்ட சைக்கிள் வச்சிருக்கேன். நான் ஓட்ட சைக்கிள் வச்சிருக்கிறதுனால நான் யார் சொல்லுங்க பாப்போம்? யாரு? பரிசுத்தன். நான் ஓட்ட சைக்கிள் வச்சிருக்கேன். உனக்கு என்னப்பா, சல்லு நீங்க போவீங்க, சல்லு நீங்க வருவீங்க, உங்களுக்கு என்ன? நான் ஓட்ட சைக்கிள் இருக்கேன் தெரியுமா? எதுக்கா இருந்தாலும் நான் ரோட்ல நிக்கணும் தெரியுமா? பஸ்ஸுக்கு நிக்கணும் தெரியுமா? நான் பஸ்ல தான் ஏறணும், நான் பஸ்ல தான் இறங்கணும், பஸ்ல தான் போகணும். நீங்க எல்லாம் நினைச்ச நேரத்துக்குலாம் நீங்க அனுபவிச்சுக்குவீங்க, நினைச்ச நேரத்துக்குலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம். எனக்கு என்னது? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பஸ்ல தான் ஏறி போகணும், ட்ரெயின்ல தான் ஏறி போகணும், பஸ்ல தான் டிராவல் பண்ணணும், இந்த ஓட்ட சைக்கிள்ல தான் போகணும். ஆகையினால நான் உன்னை காட்டில என்னது? பரிசுத்தவான். இதெல்லாம் நிறைய பேருக்கு பிலாசபி, தியாலஜி எல்லாம் உள்ளார வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓட்ட சைக்கிள் வச்சிருந்தா பரிசுத்தவான். இன்னும் கடன் படாமல் வாழ்ற வாழ்க்கை. என்ன கடன் படுறீங்க?
நம்ம கடன் இல்லாம வாழ்றோம். என்ன கடன்? கடன்ல வாழ்றீங்களே. கடல்ல இருக்கிறவர்களை பார்த்து அற்பமா என்றது பாவம், கஷ்டம். அவர் மேல உள்ளதான கம்பேஷன், அந்த இரக்கம் இல்ல. என்ன இன்னமும் திருச்சபையில இவ்வளவு சத்தியத்தை கேட்டுக்கிட்டோம், இன்னும் இவ்வளவு சத்தியத்தை கேட்டுட்டு எதுக்கு இவ்வளவு கடன், என்ன பொழப்பு பொழைக்கிறீங்க அப்படின்னு அவர்களை நியாயந்திருக்கிறது. பார், நான் கடல் இல்லாம ஒரு பிழை பிழைக்கிறேன், உன்னை காட்டிலும் நான் பரிசுத்தன். பாவம். அதாவது கடன் இல்லாம ஒரு பிழைப்பு பொழைச்சு அது தேவனுக்கு முன்பாக நறுமணமாய் அந்த நீதி, அந்த பரிசுத்தம் இருக்க போக வேண்டியது ஒரு அற்பமாய் ஒரு மனுஷனை நியாயந்தீர்த்ததுனால. இப்ப நம்ம பெத்த 6 பிள்ளைகள் வச்சுங்க, நம்மளுடைய 6 பிள்ளைகளும் ஞானஸ்தானம் எடுத்துடுச்சுன்னு வச்சுங்க. நம்ம பிள்ளைகள் 6 பிள்ளைகளும் ஞானஸ்தானம் எடுத்துருச்சு. ஆணு பொண்ணு எல்லாம் 20, 21, 18, 20 எல்லாம் 6 சபைக்கு வருது. 6 ஞானஸ்தானம் எடுத்துருச்சு. இப்ப வச்சிருக்கிற இந்த 2 யாரோ ஒருத்தவங்க இன்னும் என்ன செய்யல அப்படின்னா, முடி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான், இப்படி தொங்க விட்டுட்டு இருக்கான், இல்லைன்னா இப்படி வெட்டியிருக்கான்னு வச்சுங்களேன், இப்படி வெட்டியிருக்கான். இதுல மட்டும் ஒரு கொடை மாதிரி இப்படி வச்சிருக்கான்னு வச்சுங்க, இப்படி வச்சிருக்கான். இதெல்லாம் கரைச்சிட்டான். அப்படி வர்றான், அங்கிள் அங்கிள் அப்படின்னு வர்றான்னு வச்சுங்க. அங்கிள் எப்படிங்க அங்கிள் அப்படின்ட்டு வர்றான். புள்ள வளர்த்து வச்சிருக்காங்க பாரு, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிட்டு, முடியும் லட்சணமும் ஆளு, தாடி தாடி, சட்டைய பாரு, புலிங்கோ 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 ஸ்டைல்ல. வெயிட், வேண்டாம் வேண்டாம் பிரியமானவர்களே, வேண்டாம். நியாயந்தீர்த்துறாதீங்க, அற்பமா என்னடாதீங்க. அந்தரங்கத்துல அந்த பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளுக்காக இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்மார்ட் போன்லயே இருக்கிற பேரண்ட்ஸ் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. They are shedding tears before the Lord. ஆண்டவரே ரட்சிங்க. அந்த பிள்ளைய பார்த்து உள்ளார போராட்டம். தம்பி வெட்டிடுறா தம்பி. அதெல்லாம் எனக்கு எப்ப வெட்டணும்னு எனக்கு தெரியும். தலைவர், அதெல்லாம் எப்ப வெட்டணும்னு எனக்கு தெரியும், வெட்டுவேன். அவன் கேட்கறான் பாருங்க, ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? சர்ச்சில் உள்ளவங்க ஏதாவது உங்களை நியாயம் இருக்கிறாங்களா? அவன் கேட்கறான் பாருங்க, தெரிஞ்சு வச்சிருக்கான், சர்ச்சை அளந்து வச்சிருக்கான். யாராவது நியாயம் இருக்கிறாங்களா? இதை குறித்து நியாயம் இருக்கிறாங்களா? மனுஷருக்கு என்று நீங்க பிழைக்கிறீங்களா? நோ. நம்ம பிள்ளைகள் அப்படி அழகா உட்காந்து படிச்சு, அப்படியே வேதத்துக்கு படிச்சு ஞானஸ்தானம் எடுத்து அப்படி ஒழுங்கு கிரமமா இருக்கிறது. நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு நல்ல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இணைஞ்சு கீழ்ப்படிந்து சபைக்கு வார்த்தையில கேட்டு ஒப்பு கொடுத்து மறுபிறப்பு அடைந்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி. நல்ல நீதி, பிள்ளைகளை தேவ பக்தியில் வளர்த்திருக்கிறோம். நன்றி, ஸ்தோத்திரம். இது எங்களால் உண்டானது அல்ல. ஆமென். இது எங்களால் உண்டானது அல்ல. கடன்படாத ஒரு ஜீவியம். ஆண்டவரே, இந்த நீதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எங்களால் உண்டானது அல்ல. இது அப்படியே தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்க வேண்டியதான அவ்வளவு நீதி பரிசுத்தமும் அத்தனையும் யாராவது ஒருத்தவங்களை அற்பமா எண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு. அவ்வளவு தூக்கி எங்க ஓடி போயிடும் அப்படின்னா, எங்க போயிடும்? ஏசாயா 65:5 போயிடும். புகை நறுமணமாய் இருக்க வேண்டியது எங்க போயிடும்? புகையா போயிடும். ஜாக்கிரதை.